ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பெங்களூரில் வந்து கண்டினியூஸாக மழை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் வாங்குறதே இல்லை. இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணியாச்சு, இன்றைக்கி என்ன தான் பண்ணாலும் கீரை வச்சு தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் காலையிலேயே வந்து கீரைக்கார் வந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு கட்டு பாலக்கீரை வந்து வாங்கியாச்சு. இந்த பாலக்கீரை வச்சு சூப்பரான பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி காலையில் சப்பாத்தி செஞ்சோம்னா அதுக்கும் வந்து யூஸ் ஆகிரும். அதே சமயத்தில் மதியத்துக்கு சாதத்துக்கும் வந்து இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக சமைச்சிடலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளான பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செம்மையாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கீரை வந்து நான் ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் கீரை வந்து அப்படியே போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கீரையில் இருக்க மண்ணெல்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணியில் நல்லா 2 தடவை அலசிட்டு இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களால் இன்னும் பொடுசாக கட் பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கோங்க. இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆந்திரா ஸ்டைலில் இருக்க போது காரம் புளிப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து அந்த சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டு ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வரமிளகாய் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரியட்டும். ஸோ எந்த அளவுக்கு பொரியுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கறிக்கிறவும் கூடாது. இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் பச்சடி, நல்லா காரமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்களா தக்காளி, வெங்காயம், புளி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தீங்களா அந்த பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்லா வதக்கணும். ஸோ நம்ம எண்ணெய் சேர்த்துறோம் இல்லையா, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா சுருள வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி அதை வந்து இது சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலக், அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையில் இருக்க தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரியே வதக்கி விட்டிங்கன்னா வந்து நல்லா சுருள வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஜஸ்ட் குக் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான டிஷ் தான். வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வதங்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட மறக்காதீங்க. அதுக்கப்புறம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும்.
ஜஸ்ட் இந்த ரெசிபி வந்து ஒரு நிமிஷத்தில் காமிச்சிடலாம், பட் ஆனால் கொஞ்சம் டைம் கன்சியூமான ரெசிபி தான், அதனால தான் வந்து நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணேன். ஸோ போட்டாங்க சுட வதக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி முள்ளமாக வதக்கிட்டு வந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு தொக்கு கிடச்சிடும். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இது வதக்கி வைக்கணும். அவ்வளோதான், சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சாப்பாடோட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வீட்டில் ஏதாவது வத்தல் இருந்தால் போதுங்க, பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் என்கிட்ட அரிசி வத்தல் இருந்தது, அதுதான் வந்து கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் பயங்கர டேஸ்டியான ஒரு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீட் இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் vlog. Until then, bye from Asha and thanks for watching. Bye.